இந்த வீடியோவில் பிஜிடிஆர்வி கெமிஸ்ட்ரி யூனிட் 10ல் இருந்துட்டு மெடிசினல் கெமிஸ்ட்ரி இருக்குது. அதில் முக்கியமான எம்சிக்யூ இருக்குது. எல்லாமே எக்ஸாம் பேஸ் கொஸ்டின் தான். எக்ஸாமில் கேட்கப்பட்ட கொஸ்டின், அதுவும் இந்த சிடிஎஸ்சி எக்ஸாமில் கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ் நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். எல்லாமே ரொம்பவே முக்கியமான கொஸ்டின், கவனமாக பாருங்கள். இப்போ தான் என்னுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசுனா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. டிஆர்பி டிஎன்பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி சம்மந்தமான எல்லா நியூஸும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வாங்க நம்ம இந்த மெடிசினல் கெமிஸ்ட்ரியில் இருந்துட்டு முக்கியமான எம்சிக்யூ பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், chloroquine is used in the treatment of which of the following diseases? அப்போ குளோரோக்வின்னாலே இந்த மலேரியாவை ட்ரீட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ட்ரக் தான் இந்த குளோரோக்வின். ஃப்ளேரியாசிஸ் கிடையாது, டைஃபாய்டு கிடையாது, கேன்சர் கிடையாது. அப்போ குளோரோக்வின்னாலே இந்த மலேரியா அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுடுங்க. அடுத்தது பாருங்கள், கெமிக்கல் நேம் ஆஃப் டெட்டாலிஸ். டெட்டாலினுடைய கெமிக்கல் நேம் சாலிசிலிக் ஆசிட் கிடையாது, டைஇத்தில் குளோரோஸ்டில் கிடையாது, பேராமினோஃபினால் கிடையாது, குளோரோசைலினால் இஸ் த கரெக்ட் ஆன்சர். அப்போ சைலினால் அப்படின்னு வந்தாலே நீங்கள் டெட்டால் அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிடலாம். மென்ஷன் த ஸ்டடி ஆஃப் த டாக்ஸிக் எஃபெக்ட்ஸ் ஆஃப் கெமிக்கல்ஸ் ஆன் லிவிங் ஆர்கானிசம். அப்போ லிவிங் ஆர்கானிசத்துக்கு ஹார்ம்ஃபுல் ஏற்படுத்தக்கூடிய அந்த கெமிக்கல்ஸ் அதை பற்றின ஸ்டடி பார்த்திங்கன்னா இந்த டாக்சிகாலஜி. கீமோதெரப்பி கிடையாது, ஃபார்மசூட்டிக்கல் கிடையாது, கிளினிக்கல் கிடையாது, டாக்சிகாலஜி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, இந்த ஸ்ட்ரக்சரல் யூனிட் அண்ட் ஃபங்க்ஷனல் குரூப் ஆஃப் எ ட்ரக் ரெஸ்பான்சிபிள் ஃபார் இட்ஸ் பிசியாலஜிக்கல் எஃபெக்ட் இஸ் கால்டு. அப்போ அதாவது ஸ்ட்ரக்சரல் யூனிட், ஒரு ட்ரக் இருக்குது, ட்ரக்கில் ஸ்ட்ரக்சர் இருக்குது, ஃபங்க்ஷனல் குரூப் இருக்குது. அப்போ இந்த பிசியாலஜிக்கல் எஃபெக்ட்டுக்கு ரெஸ்பான்சிபிள் அதுக்கு அந்த நேம் என்ன அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. ஆன்டி மெட்டபோலைட், ஃபார்மகோஃபோபியா அது கிடையாது, ஃபார்மகாக்னாசி அதுவும் கிடையாது, இந்த ஃபார்மகோஃபோர் அதாவது மருந்தகம் இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க, அசர்சன் ஏ அதாவது பென்சிலின் ஜி இஸ் அன் ஆன்டிஹிஸ்டமின். பென்சிலின் இது ஒவ்வாமை எதிர்ப்பு மருந்து, இது ஆன்டிபயோட்டிக். பென்சிலின் ஜிங்கிறது ஆன்டிபயோட்டிக். அப்போ இந்த பென்சிலின் ஜி இஸ் எஃபெக்டிவ் அகெயின்ஸ்ட் சம் கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியா. அப்போ இது கரெக்டு தான், சில கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியாவுக்கு எதிராக செயல்படுகிறது. அப்போ இது கரெக்டு தான். அப்போ ஏ இஸ் இன்கரெக்ட். அப்போ ஆப்ஷன் எங்கே இருக்குது பாருங்கள். அப்போ இல்லை, இது கிடையாது, இது கிடையாது, இதுக்கு ஏ கரெக்ட் கிடையாது, ஏ இன்கரெக்ட், பட் ஆர் இஸ் கரெக்ட். அப்போ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, த சைஸ் ஆஃப் அப்ளிகேஷன் ஆஃப் இன்ட்ராமஸ்குலர் இன்ஜெக்ஷன் இஸ் மசாஜ் இன் ஆர்டர் டு. அப்போ இந்த இன்ட்ராமஸ்குலர் இன்ஜெக்ஷன் போட்டு நம்ம என்ன சொன்னோம், அதை மசாஜ் பண்ணுவாங்க. அது எதுக்கு? ஈஸ் த பேஷியன், நோயாளியை எளிதாக்குதல், துகள் அளவு குறைக்க கிடையாது. இன்க்ரீஸ் த அப்சார்ப்ஷன் சர்ஃபேஸ், காயத்தை நிறுத்தது கிடையாது. அப்போ இதுதான் இன்க்ரீஸ் த அப்சார்ப்ஷன் சர்ஃபேஸ், உறிஞ்சும் மேற்பரப்பை அதிகரிக்க. அமாங் த ஃபாலோயிங் த மோஸ்ட் எஃபெக்டிவ் ஆன்டிபயோட்டிக் அகெயின்ஸ்ட் போத் கிராம் பாசிட்டிவ் ஆஸ் வெல் அஸ் கிராம் நெகட்டிவ் பாக்டீரியா. அப்போ ஃபியூசிடின் கிடையாது, ஆம்பிசிலின் கிடையாது, செப்ட்ரோமைசின் கிடையாது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த குளோரம்ஃபெனிக்கல் இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதுதான் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் எஃபெக்டிவ் ஆன்டிபயோட்டிக் அகெயின்ஸ்ட் திஸ் கிராம் பாசிட்டிவ் அண்ட் வெல் அஸ் கிராம் நெகட்டிவ் பாக்டீரியா. அடுத்தபடியாக, விச் அமாங் த ஃபாலோயிங் இஸ் நாட் அன் ஆன்டாசிட் ட்ரக். அப்போ இதில் எது ஆன்டாசிட் ட்ரக் கிடையாது. அப்போ இதில் சோடியம் கார்பனேட் ஆன்டாசிட் தான், ஓமிப்ரசோல் ஆன்டாசிட் தான், செமிட்டிடின் அதுவும் ஆன்டாசிட் தான், செட்ரசின் இது மட்டும் இந்த ஆன்டாசிட் ட்ரக் கிடையாது. இது நம்ம கோல்டு ஜலதோஷத்துக்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த ட்ரக். த எஃபிஷியன்சி ஆஃப் எ ஜென்ரல் அனஸ்தெட்டிக் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு இட்ஸ் அஃபினிட்டி டு எ class of biomolecules in the central nervous system. So these biomolecules are, அப்போ இந்த efficiency of general anesthetic, அப்போ anestheticனுடைய efficiency directly proportional to the affinity of which of the biomolecules, carbohydrates கிடையாது, lipids கிடையாது, vitamins கிடையாது, இந்த proteins. அப்போ ஒரு மயக்க மருந்தின் செயல்திறன் மத்திய நரம்பு மண்டலத்தில் உள்ள ஒரு வகை உயிரி மூலக்கூறுடன் நேரடி விகிதாசாரத்தில் பிணைவதால் உருவாகிறது. அப்போ அது எந்த மூலக்கூறு? அப்போ அது இதுதான் இந்த புரோட்டீன்ஸ் தான். The absorption of iron from
gastrointestinal tract is enhanced by the presence of. அப்போ இரைப்பை மற்றும் குடலில் இரும்பு உறிஞ்சுதலை அதிகரிக்கும் பொருள் விட்டமின் ஏ, இ, விட்டமின் டி, விட்டமின் சி. அப்போ இதில் விட்டமின் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். The failure of blood clotting is due to the deficiency of blood clotting. எந்த deficiency, எந்த விட்டமின் deficiency? விட்டமின் இ கிடையாது, விட்டமின் ஹெச் கிடையாது, விட்டமின் B2 கிடையாது, விட்டமின் கே இஸ் த கரெக்ட் ஆன்சர். Which of the following hormones is responsible for the increase of blood glucose level? Blood glucose level increase பண்ணக்கூடிய ஹார்மோன் இது. இன்சுலினா, இன்சுலின் வந்து அதை குறைக்கக்கூடியது. ஆக்சிடோசினா இது கிடையாது. சொமட்டோஸ்டினா அது கிடையாது. குளுக்ககான், குளுக்ககான் இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதுதான் என்ன செய்யும், அந்த பிளட் சுகர் லெவலை வந்துட்டு அந்த நார்மலாக வச்சுக்கும், இன்க்ரீஸ் பண்ணி அதை நார்மலாக வச்சுக்கும். Which one of the following is a conjugated protein? அப்போ இதில் ப்ரோலமைன்ஸ், ஸ்க்ளீரோப்ரோட்டீன்ஸ், புரோட்டாமின்ஸ், லிப்போப்ரோட்டீன்ஸ். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா ப்ரோலமைன்ஸ், ஸ்க்ளீரோப்ரோட்டீன்ஸ், புரோட்டாமின்ஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சிம்பிள் ப்ரோட்டீன்ஸ். அப்போ இதில் லிப்போப்ரோட்டீன்ஸாக பார்த்தீங்கன்னா கான்ஜுகேட்டட் ப்ரோட்டீன்ஸ். அடுத்து மேட்ச் த ஃபாலோயிங் பேஸ்ட் ஆன் தி ஆர் குரூப். அப்போ ஆர் குரூப் இல்லையா, அங்கே வந்து என்ன இருக்கும், இந்த NH2 CO குரூப் இருக்கும். இந்த அமினோ ஆசிட்ஸில் NH2 COOH, அப்போ NH2 இருக்கும், COOHும் இருக்கும். அப்போ எக்ஸ்ட்ரா அங்கே என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர் குரூப் இருக்கும். அப்போ அதை பேஸ் பண்ணி இங்கே ஒரு மேட்ச் த ஃபாலோயிங் இருக்குது. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரோலின். அப்போ இந்த ப்ரோலினில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். அப்போ இந்த அமினோ ஆசிட்ஸை நீங்கள் நல்லா மெமரி பண்ணி வச்சுக்கணும், அதனுடைய ஸ்ட்ரக்சர். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோலின் தான் இருக்குது. அப்போ இதில் NH தான் இருக்கு இல்லையா. அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செகண்டரி அமீன் இங்கே வந்து இருக்குது NHல. அப்போ செகண்டரி அமீன் எங்கே இருக்குது பாருங்கள். அப்போ இந்த ப்ரோலின் தான் இருக்குது, செகண்டரி அமினோ குரூப். அடுத்தது பார்த்தீங்கன்னா செரைன். அப்போ செரைன் எங்கே இருக்குது பாருங்கள், தான் இருக்குது பாருங்கள். செரைனில் பார்த்தீங்கன்னா இங்கே COOH இருக்குது, NH2 இருக்குது, எக்ஸ்ட்ரா என்ன பாருங்கள் OH குரூப் இருக்குது. அப்போ அந்த ஆறில் என்ன இருக்குது, ஹைட்ராக்சி குரூப் இருக்குது. அப்போ எங்கே வந்துடும், அப்போ செரைனுக்கு பார்த்தீங்கன்னா ஹைட்ராக்சி குரூப். அடுத்தது லைசின். அப்போ லைசின் தான் இருக்குது. அப்போ NH2 COOH தான் இருக்குது. கடைசியில் என்ன இருக்குது பாருங்கள், ஆறில் NH2 இருக்குது. அப்போ அமினோ குரூப் இருக்குது. அப்போ லைசின் பார்த்தீங்கன்னா இந்த அமினோ குரூப். அடுத்தது ஆர்ஜின், இந்த ஆர்ஜினைன். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த குவானிடின் குரூப். ஆர்ஜினைனில் என்ன இருக்கும், இந்த குவானிடின் குரூப் இருக்கும். சரிங்களா. அப்போ இது ஒரு நல்ல மேட்ச் த ஃபாலோயிங். அப்போ இந்த ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த கொஸ்டினுக்கு ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். ஓகே. அப்போ அதே போல் இன்னும் நமக்கு நிறையா இந்த MCQ இருக்குது. நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களில் இந்த மாதிரி முக்கியமான MCQக்கான ஆன்சர் கீ வித் எக்ஸ்பிளனேஷனோட நம்ம வந்து பார்க்கலாம். அப்போ இதே போல் உங்களுக்கு வந்துட்டு இந்த MCQ ஆன்லைன் கிளாஸஸ், அதே போல் நோட்ஸ், ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் ப்ளஸ் பிரிண்டட் நோட்ஸ் வேணும் அப்படின்னாச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் இருக்குது, அது மூலமாக நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கிடலாம். அதே போல் டெஸ்ட் பேட்சும் உங்களுக்கு நடந்துட்டு இருக்குது, உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது, சரிங்களா. மோர் தென் 10,000 மேலே கொஸ்டின்ஸ் இருக்குது. டெஃபினட்டாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் அதை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. போஸ்டிங் வாங்குறதுக்கு அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா. நம்மளுடைய ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கிடுங்க. ப்ளே ஸ்டோரில் என்னுடைய ஆப் ஆல்வின்னு சொல்லிட்டு அடிச்சிட்டிங்கன்னா வரும், லோகோவோட வந்துடும். அதில் போனீங்கன்னா அந்த டெஸ்ட் பேட்சை நீங்கள் அட்டன் பண்ணிக்கிடலாம். சரிங்களா. ஓகே. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.